ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் அறுசுவை கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா தக்காளி ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த மீன் எடுத்துக்கலாம். மீன் எடுத்துகிட்டு அந்த மீன் வாசனை போகிறதுக்காக என்ன பண்ணலான்னா மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த வாசனை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இது இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து மண் சட்டியில் தேவையான அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. மண் சட்டி இல்லைன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கடுகும் வெந்தயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பூண்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு மாநிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸோ வதக்கினதுக்கப்புறமா வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம வெங்காயம், தக்காளி போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க. மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 3 இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது அதிகமாக காரம் வராது இல்லையா? அதனால் வந்து 3 இல்லைனா 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தனியா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வந்து மூடி போட்டு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சிச்சு. கொதிச்சதுக்கப்புறமா வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம மீன் வந்து அந்த 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீனை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அடுத்து வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 6 மினிட்ஸ் வந்து திருப்பி வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மீன் குழம்பு தயார்.